श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। இந்த இடத்தில் சாதனாலை நம்ம இந்த பிரவச்சனம் சத்சங்கம் தொடங்கி ஒரு வாரம் மேலாயிடுத்து. 3 வகுப்புகள் நம்ம இங்கே சனிக்கிழமை சேர்ந்து என்ன விஷயம் முதல் அறிமுகப்படுத்துறதுக்காக 2 சத்சங்கத்திலையும் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை 2த்திலும் விஷயம் சேர்ந்து தான் பேசியிருக்கோம். அநேகமாக நீங்கள் அது எல்லாமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் மனசில் வச்சு இப்போ நம்ம சிந்திச்சு பார்த்தா இந்த சத்சங்கம் இப்படி போய் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு ஒரு குருமுகமாக இந்த விஷயங்களை கேட்குறது எவ்வளோ அவசரமானது நமக்கு புரிஞ்சது. அது மட்டும் இல்லை, மனுஷ ஜென்மம் இந்த மனுஷ சரீரம் கிடைக்கிறது எவ்வளோ பெருமை, அதோட முக்கியத்துவம் என்ன, அதையும் நம்ம விசாரணை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சாஸ்திரம்தான் நமக்கு இது எல்லாத்தையுமே சொல்லி வழிகாட்டும். வேறு யாரோ ஒரு மனுஷனும் நடுவில் யாரோ வந்தார், ஒரு காலத்தில் வந்தார், சொல்லிட்டார் போனார், இன்றைக்கி இவர் வந்தார் இங்கே உட்காந்துட்டு பேசுகிறார், அப்படி கிடையாது. இது எட்டர்னல் அப்படின்னா சனாதனம். பகவான் உலகம் எப்போ உருவாயிடுச்சோ அப்போவே சாஸ்திரம் இருக்குது, வேதம் அப்போவே இருக்குது. அதனால தான் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மன்னா இந்த ஹிந்து தேசத்தில் பாரத தேசத்தில் வாழற நமக்கு எல்லாருக்கும் சனாதன தர்மத்தில் பகவானுடைய மூச்சு காட்டுறதா வேதம். பகவானே தான் இந்த உலகம். இங்கே வீசுகிற காற்று பகவானுடைய மூச்சு காற்று தான். இப்படி பாவனத்தோடு தான் நம்ம கடவுளை வழிபட்டு இருக்கிறோம், பூஜிக்கிறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் கூட என்ன பேசியிருக்கோம், இந்த வகுப்புகளுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம், சிறந்த வாழ்வுக்கான ஒரு வழி. அப்போ அதை பற்றியும் பேசியிருக்கோம். சிறந்த வாழ்வுன்னு என்ன, அது யார் சொல்லுவாங்கன்னா அது சாஸ்திரம்தான் சொல்லும். அதில் முக்கியமாக 4 படிகள் இருக்க. ஒரு மனுஷன் பிறந்ததுக்கு பிறகு ஒரு வயசு வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பத்தத்தில் அவன் ஜீவிக்கணும். அதுக்கு ஆசிரம தர்மம்னு சொல்லும் இல்லையா? முதல் படிப்பான், கொஞ்சம் பெருசாகிடுறான், அப்புறம் வேலைக்கு போகிறான், இதெல்லாம் பிரம்மச்சரிய ஆசிரமம்னு சொன்னோம். அதுக்கு அடுத்தது கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோட இல்லறத்தில் இருப்பான், அது கிரகஸ்த ஆசிரமம் அப்படின்னும். அது பிறகு ஒரு ரிட்டையர் ஸ்டேஜ்னு வரும்போதோ மனுஷன் அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு பேர் வானப்பிரஸ்த ஆசிரமம்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் விவரமாக பேசலை, வேறு சத்சங்கத்தில் நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. இங்கேயும் பேச்சு வரும் நடுவில் போகும்போது, உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இந்த வார்த்தைகள் ரொம்ப சம்ஸ்கிருதம் புதுசு அப்படின்னு கிடையாது, எல்லாருக்கும் புரியும். அது பிறகு வாழ்க்கை கடைசி ஒரு கட்டம் அங்கே இருக்கும்போது சந்நியாச ஆசிரமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பயப்படக்கூடாது. சந்நியாச ஆசிரமம்னா அது எப்படி சார் எல்லாருக்கும் முடியுமா அப்படின்னு? முடியும். முடியும் అనేది அப்படியேதோ வேஷம் மாற்றிக்கிட்டு அப்படி போகிறது தான் சந்நியாசம் நினச்சக்கூடாது. உள்ளக்குள்ள அப்படிப்பட்ட பாவனை கொண்டு வரலாம். நீ எங்கிருந்தாலும் என்ன வேஷம் போட்டிருந்தா கூட. எதுக்கு அதுன்னு சொன்னால் அப்போ திருக்குறள்னு நான் ஞாபகப்படுத்திட்டேன் இல்லையா? அவர் இதே சொல்லும்போது தர்மார்த்த காம மோட்சங்களன்னு அவர் சொல்லும்போது அறம் இன்பம் பொருள் அறம் பொருள் அப்போது வீடுன்னு சொல்லிட்டார் இல்லையா? என்ன அதெல்லாம் அர்த்தம்? அப்போ தர்மத்தோட முதல் தர்மம் வேணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாழு. எதுக்கு மனுஷ சரீரம் கிடைச்சது, எதுக்கு வாழறோம்னா நீ முக்தி அடையிறதுக்கு உனக்கு சான்ஸ் இருக்குது. மனுஷ சரீரத்துக்கு மட்டும் முக்தி
பகவத் பிராப்தி, மோக்ஷம், ஏதாவது பேர் கொடுங்க, செல்ஃப் ரியலைசேஷன், ஆத்ம ஜானம், அது அடையிறதுக்கு மனுஷ ஜென்மத்துக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கிறதுனால இப்படி சொல்லி அந்த வீடுன்னா உன்னுடைய ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணும், நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கலன்னு என்ன ஆகும்? இப்போது எனக்கு நான் யாருன்னு தெரியாத என்ன பேர் இது சோன்ஸோ, நான் இந்த ஊரில் பிறந்தேன், நான் இந்த வேலை பண்ணுறேன், நான் இப்படி இருக்கேன், அப்படி அது இல்லைப்பா, அது நிஜமான இல்லை. இந்த உடலுக்குள்ளே வரும்போது தான் இதெல்லாம் சொல்கிறேன். இந்த உடலுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நீ இல்லையா? தெரியல சார். தெரியல, உனக்கு தெரியல இல்லை, சாஸ்திரம் சொல்கிறது நீ இருக்க. அப்போ அங்கே எப்படி இருக்க, எங்கே இருக்க, அப்புறம் ஏன் இங்கே திரும்பி இப்படி வந்த, இதுக்கு பிறகு இந்த உடம்பு இங்கே போய்டும்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் எங்கே போவேன், அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியலன்னா வாழ்க்கை ஒரு கன்ஃபியூஷனாகவே ஏதோ வாழறோம், எல்லோரும் வாழறோம், அப்படி தான் இருக்கும். ஆனால் சிறந்த வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கணவனும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவனும் அப்படி வாழணும்னு நினைக்கிறவனும் இதெல்லாம் கேட்பான். கேட்டு ஒடுங்கா புரிஞ்சுக்குவான். சரி, இதெல்லாம் பேசும்போதும் கூட என்ன சொல்லியிருக்கோம்? ஸோ மனுஷ சரீரம் கிடைச்சதுக்கு பிறகு கூட அது எப்படி வந்துச்சு? உன்னுடைய புண்ணியந்தான். நீ போன ஜென்மத்தில் ஏதோ நல்லா பண்ணதுனால தான் இப்படி பிறந்த. உனக்கே தெரியறது, உங்கள் வீட்டிலே நீ ஒரு நாயினை வாங்கி வச்சுட்டாவோ, உங்கள் வீட்டில் பக்கத்தில் அங்கே பூனை, அதையும் ஒரு ஜீவன் தானே. ஆனால் அப்படி பிறக்காமே நானே இப்படி பிறந்தேன் அப்படின்னா நீ செஞ்ச கர்ம பலன்தான் உனக்கு மனுஷ சரீரம் கொடுத்ததே. அது ஈஸ்வர கிருபான்னு சொல்கிறோம். ஏன்னா நான் செஞ்ச கர்மம் எனக்கு தெரியல சார், எங்கே இருக்கு, எவ்வளோ இருக்கு, என்னோடய பேங்க்கு பேலன்ஸ் மட்டும்தான் எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கிட்டு கூட சாஸ்திரம்தான் கேட்கணும். ஸோ நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறையங்க, நமக்கு தெரிஞ்சது ரொம்ப கொஞ்சம். இதை பற்றி கூட திருக்குறள் சொல்லுவார்ல. ஸோ அதனால் இந்த படிப்பு, இந்த விஷயங்களே கூடவே வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் இப்படி முடிஞ்ச டைம் இருக்கும்போது மொத்தம் 5 கிளாஸ் நடந்துகிட்ருக்கு, அங்கே இங்கே எல்லாத்தையும் கேட்டு நிறைய இதுக்கு சமயம் கொடுக்கலாம். கொஞ்சம் வயசாகி டைம் இருக்கிறவங்க அப்படி பண்ணி அப்போது இப்படி உபயோகப்படுத்திக்கணுமா வேண்டாமா? அது யார் கையில் இருக்கு? மனுஷ சரீரம் வந்துச்சு, நல்லதாக இருக்கும், சாப்பிட்றோம், எல்லாம் இருக்குது. சாய்ஸீஸ் இப்போது மார்த்தரை முதல் போன மாதம் இல்லை, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்ன்னு சொல்லிட்டேன், தேர்வு உன்னுடையது. அப்புறம் மாற்றிட்டோம் போன வாரம். எனக்கு என்னமோ தோணிச்சு, அப்புறம் உன்னோடதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களோடதுன்னு சொல்லுவீங்க இல்லையா? அதே பதிலாக நம்மளோடதேன்னு சொல்லிட்டேன். இப்போ அதையும் வேண்டாம், சாய்ஸ் இஸ் மைன், தேர்வு என்னோடது. நான் இப்படி போகணுமா அப்படி போகணுமா, இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா, அதானே சார் இப்படி அப்படி. கடைசியில் கடந்த சத்சங்கத்தில் பேசி முடியும் போதும் நீ ராமர் போல் இருக்கணும்னு விரும்புறியா, ராவணன் போல் இருக்கணும்னு விரும்புறியா? இந்த 2 பேர் சொன்ன ஆங்களுக்கு மட்டும்தானே சார், எங்களுக்கு என்னென்னா நீங்களே ஏதாவது வச்சுக்கோங்க. நீ சீதா போல் இருக்கணும்னு நினைக்கிறியா, இல்லை சூர்பனக போல் இருக்கணும்னு நினைக்கிறியா? போச்சு, தீர்ந்துச்சு. ஏதோ ஒன்றும் இங்கே பேசுகிற பேச்சு எல்லோருக்கும் சமந்தான், ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. சாஸ்திரம் ஞானம் ஆத்மா ஒன்று தானே, வெளியில் உருவங்கிறது தான் இப்படி மாற்றம் வேறாக இருக்கு. சரி, அது சொல்லும்போது இப்போது சாய்ஸ் இஸ் மைன், என்னுடையது. கரெக்டாக? அதுக்கப்புறம் கூடவே இன்னொரு கருத்தும் சொல்லியிருக்கோம், எப்போதும் மகிழ்ச்சியோடு இருப்பது எப்படி, ஹவு டு பி ஹாப்பி ஆல் த டைம். எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட இடம் எப்படி இருந்தானோ, இன்ஸ்பைட் ஆஃப்னு சொல்லிட்டோம். அது சாத்தியமா? அதுக்கு கடந்த சத்சங்கத்தில் முக்கியமாக அந்த ஹாப்பினஸ் என்ன, அது சாஸ்திரம் என்ன சொல்கிறது, நீ நினைக்கிற ஹாப்பினஸ் என்ன,
ஏதோ விஷயம் கிடைச்சது வாங்கிட்டோம், அது எல்லாத்தினால சந்தோஷம் வருது, அப்படியா? ஏதோ பிடிச்சது சாப்பிட்றோம், அது கொஞ்சம் சந்தோஷம் வருது. புலன்களினால் வர இப்படிப்பட்ட சந்தோஷம் அது சாஸ்வதமும் கிடையாது, அது நிஜமும் நித்தியமும் கிடையாது, வரும் போகும். இப்படி வந்து போயிட்டே இருக்கும்போது எல்லாமே வருதே போகிறதே. சுகமும் வருது போகிறது, துக்கம் வருது போகிறது, ராத்திரி வருது போகிறது, பகல் வருது போகிறது. எல்லா வாழ்க்கையில் இப்படி தான், எப்படி சொல்கிறது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லையா? குழி அப்படி போயிட்டு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த கருத்து சொல்லலாமா? எப்போது மகிழ்ச்சியோடு இருக்கிறது எப்படி அனே சொல்லலாம். நான் சொல்லலை, சாஸ்திரம் சொல்கிறது. அது அப்படி இருந்து அது அடைஞ்சு இருந்து வாழ்ந்தவங்க சொல்கிறாங்க. அது வச்சுட்டு தான் நம்ம இங்கே பேசுகிறோம். அதனால் இது பொதுவாக எல்லோருக்கும் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஒத்துக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமந்தான். முதல்ல சாஸ்திரம் சொல்கிறது எல்லாமே ஒத்துக்க முடியாது. நிறைய பேருக்கு அதனால தான் கொஞ்சம் நாள் வருவாங்க, கொஞ்சம் கேட்பாங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆகிற விஷயம் இல்லை, சும்மா அவங்கள்ட்ட என்னமோ உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. யாருக்கு நஷ்டம்? அதுதான் சொன்னனே, நஷ்டம் எனக்கு. கடவுளுக்கு நஷ்டம் கிடையாது, எந்த குருவுக்கு நஷ்டம் கிடையாது, எனக்கு தான் நஷ்டம். அப்போது எனக்கு எது லாபம் எது நஷ்டம்னு எனக்கு தெரியலன்னா, இந்த லாப நஷ்டம் கூட லோக்கல் கிடையாது, வியாபாரிக்கம் கிடையாது. இந்த லாப நஷ்டம் பேர், இந்த லாபத்துக்கு பேர் நிஜ லாபம். இதுதான் நிஜமான லாபம். இப்போ யக்ஷபிரஷ்னம் அங்கே சத்சங்கம் போயிட்டுருக்கா, வர முடியலன்னு அட்லீஸ்ட் கேளுங்கோ. யூடியூப்பில் போட்டாச்சுல, நேற்று பேசிட்டோம். அழகான கேள்விகள், அழகான பதில் தர்மஜன் கொடுக்கறது, இதெல்லாம் வருது அங்கே. எது உண்மையான பிளெஸ்ஸிங், எது உண்மையான தனம் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அதெல்லாம் கரெக்டு, கஷ்டிதம், அது சத்தியம் அப்படின்னு ஒரு முதல்ல அப்படி நம்பிட்டா அப்புறம் புரியும். அது நம்மளை என்ன புரியாது. ஸோ அதுக்காக கடந்த சத்சங்கத்தில் அந்த ஹாப்பினஸ் அனாலிசிஸ், சந்தோஷம் என்ன, அது எங்கேருந்து வரும்னா நம்ம ஸ்வரூபமே, நானே ஆத்மாவாக எடுத்துட்டால் நானே ஆனந்த ஸ்வரூபம். அதே யாரோ சொன்னாங்க, அவர் சொன்னார், இந்த குரு சொன்னார், இல்லை, எனக்கு நான் உணரணும். அதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட். லைஃப் ப்ராஜெக்ட் என்ன? அது மோட்சம். இதெல்லாம் வேண்டாம் சார், நான் ஏதோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படி சுவாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் விபூதி வச்சுக்கிட்டு அப்படி போயிட்டு இருப்பேனே, அப்படின்னா ஓகே. இது வேணுமன்னா, உனக்கு வேணுமன்னா. அதனால் சத்சங்கம் கிடைக்காது எல்லாருக்கும், சொல்லிட்டேன்ல. ஏதோ கொஞ்சம் புண்ணியம் செஞ்சால் தான் இப்படி நுழைஞ்சு உள்ளே கால் வச்சு உள்ளே வந்து உட்காருவோம், இல்லைன்னா சான்ஸே வராது. ஏதோ ஒன்று மனசுன்னு டிஸ்டர்ப் பண்ணும், ஏதோ ஒன்று சொல்லும், இப்போ அங்கே போகலன்னு என்ன ஆகிப்போச்சுன்னு சொல்லும், எதோ சொல்லும். சரி, இப்படி தவறு மேலே தவறு பண்ணிகிட்டே இருக்கிறோம், ட்ரெயின் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். சாய்ஸ் என்னோடதுன்னு சொன்னால் கூட என்னோடய சாய்ஸ் நானும் சரியாக உபயோகப்படுத்துகிறது இல்லை, பயன்படுத்துகிறது இல்லை. அப்போது எவ்வளோ பெரிய தப்புது. யார் சொல்கிறாங்க பெரிய தப்புன்னு? சுப்ரீம் கோர்ட்டா, ஹைகோர்ட்டா, லோக்கல் கோர்ட்டா? பகவான் சொல்கிறார். எங்கே சொன்னார்? அது கேட்க மாட்டோம். நாம் ஏதோ 2 பஜனை பாடிட்டு அது கேட்போம், கொஞ்சம் பிரசாதம் கொடுத்து அது போய் சாப்பிடுவோம் கோயிலில். அப்புறம் ஏதோ கொஞ்சம் சுவாமி பாடலைன்னு சொல்லிட்டு அப்படி எப்படி டிவியில் இப்படி போட்டு பார்ப்போம். பகவத்கீதை கேட்டோமா? நிறைய இப்படி சொல்லி வச்சுருக்கேன், இது கேட்காம எப்படி தான் புரியும்? நான் நிறைய படித்தாச்சு சார், காலேஜ் முடித்தாச்சு, பிஹெச்டி முடித்தாச்சு, எல்லாம் முடித்தாச்சு. இது படிச்சியோ? இப்போ வரைக்கும் இது தெரியுமான்னு கேட்குற. இப்போ நம்ம இங்கே 3 வாரமாக பேசின பேச்சு நமக்கு யாருக்கு இது முன்னாடி தெரியாது. இனிமேல் பேச போகிற நிறைய பேச்சு கூட அப்படியா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்க போகிறீங்க. அப்போ தெரியும், வாட் எ வண்டர்ஃபுல் வித்யா படிப்புன்னா இதுதான்.
இந்த வித்தை இல்லாமல் உனக்கு லோக்கல் வயத்து பொடுப்புக்கான படிப்பு எவ்வளோ படித்தா கூட அதுக்கு பேர் ஃபிசிக்கல் சயின்ஸு. ஆனால் இங்கே படிக்கிற இந்த படிப்பு மெட்டாஃபிசிக்கல் சயின்ஸு அப்படின்னு பிரம்ம வித்யான்னு அர்த்தம். அதுக்கு ஒரு இங்கிலீஷ் பேர் வச்சு அவங்கள பயப்படுத்துறதுக்கு மெட்டாஃபிசிக்கல் சயின்ஸ். சரி, இதெல்லாம் பேசியிருக்கோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் சார்? இப்போது எத்தனை ஜன்மங்கள் எனக்கு முடிஞ்சு போச்சோ தெரியாது. மனுஷ ஜன்மாவே கூட நிறைய கடிச்சு இருக்கலாம். ஆனால் நான் சான்ஸ் விட்டுட்டானே, ஞானம் அடையிறதானே சான்ஸு. இப்போ கூட விட்டுடலாமா? விட்டுடக்கூடாது. இப்போ இவ்வளோ வயசு வந்துச்சு, இவ்வளவு ஆள் இவ்வளவு கூட நான் இதெல்லாம் கேட்கலையே. இப்போ வயசானதுக்கப்புறம் கொஞ்சம் கேட்குறது கஷ்டம். காது கேட்காது, கேட்டாலும் உள்ள புரியாது. போயிட்டு இருக்கும்போது தூக்கம் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிலதெல்லாம் தலை மேலே நின்று போகும். காதுக்குள்ளே போகிறதில்லை சார். நீங்கள் நடுவில் ஏதோ சம்ஸ்கிருதம் கொஞ்சம் எப்படிலாம் பேசுவீங்க. பரவாயில்ல, தமிழ் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. கஷ்டம் இருக்கும். ஒரு மணி நேரம் இப்படி உட்காந்துட்டு நீங்கள் கேட்டு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஆக்சுவலாக ரொம்ப லைட்டாக நம்ம மேலோட்டமாக தான் பேசிகிட்டு இருக்கிறோம். பகவத்கீதை கிளாஸ் வராரு கொஞ்சம் பேர், அது எப்படி இருக்கும்? அது வேறு மாதிரி இருக்கும். உபனிஷத்து கிளாஸ் படித்தா அப்போ அது எப்படி இருக்கும்? அப்படி கொஞ்சம் 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 உங்களுக்கு டோஸ் ஏற்றுவோம், உங்களால் தாங்கிக்க முடிஞ்ச. ஸோ அப்படி தான் நினச்சிங்க கிளாஸ் ஆரம்பித்தது. நீங்கள் எல்லோரும் புதுசாக இப்போ இங்கே வந்துட்டுருக்கீங்க. கொஞ்சம் பேர் சத்சங்கம் பழக்கம் இருக்குது. சரி, இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போது நானும் இவ்வளோ ஜென்மங்களும் இந்த ஜென்மத்தில் கூட நிறைய சான்ஸ் மிஸ் பண்ணி எனக்கு கொடுத்த சான்ஸ்னு நானும் பண்ணாமல் தவறு பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால ஓ ஈஸ்வரா, ಶಂಭೋ ಶಿವ என்ன மன்னிச்சிடு. முதல்ல அந்த பக்தி சரணாகதி உள்ளிருந்து அவ்வளவு உண்மையான பிரேமம் கடவுள் மேலே அவருக்கு சொல்லணும். க்ஷமிக்கணும்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும். அப்படி மன்னிப்பு கேட்கறதை பற்றி பகவான் ஆதிசங்கராச்சாரியர் 15 ஸ்லோகங்கள் எழுதினார். அந்த ஸ்தோத்திரம்தான் நம்ம இன்னைக்கு அதுதான் நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு பேர் சிவ அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம். சிவ அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரங்கள் நிறைய இருக்கும். குரு ஸ்தோத்திரம் படித்தோம் இப்போ கொஞ்சம். அப்புறம் கணேசனுடைய சின்ன ஸ்தோத்திரம் படித்தோம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஸ்தோத்திரம், லலிதா சஹஸ்ரநாமம் ஸ்தோத்திரம் நிறைய இருக்குது. அன்றைக்கி அறிமுகப்படுத்தும் போது கொஞ்சம் பேசியிருக்கேன் ஸ்தோத்திரம் என்னன்னு. இப்போ 2-3 வார்த்தைகள் சொல்லி அதுக்கப்புறம் அந்த சங்கராச்சாரியர் எழுதின அந்த சிவ அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம் என்னன்னு ஆரம்பிப்போம். இதுதான் நமக்கு இனிமேல் செவ்வாய்க்கிழமைக்கு இதுதான் நமக்கு தலைப்பாக இருக்கும். இதையும் முடிச்சுடுவோம் அப்படி. சரியா? இந்த ஸ்தோத்திரம் இல்லை, அதுக்கு பேர் ஸ்துதி. சிவஸ்துதி, விஷ்ணு ஸ்துதி, பிரார்த்திக்கிறது, கேட்கறது. அதில் சிலது வாட்டி நம்ம கஷ்டங்கள் இப்படி இருக்கே, கஷ்டங்களை நீக்கன்னு கேட்கலாம். இல்லை கடவுளுடைய பெருமை பற்றியும் அதில் சொல்லலாம். கடவுளுடைய அழகு பற்றி சொல்லுவாங்க. பலதாக இருக்கும். ஒரே ஸ்தோத்திரத்தில் கலந்து இருக்கலாம். சிலது இப்படியெல்லாம் இருக்கும்போது இதில் சில விஷயங்கள் மெசேஜ் இருக்கும். இந்த பக்தாள் எதிர் இந்த ஸ்துதிகள் எல்லாமே நிறைய பக்தாள் நிறைய எதிர்க்காங்க. சங்கராச்சாரியர் சம்ஸ்கிருதத்தில் எழுதுவார். அதுதான் நான் எடுத்துகிட்டு விஷயங்கள் பேசுவேன். அப்போது அது எல்லாத்தில் சில பேர் பக்தனை என்ன பேசுவா இப்படின்னா அவனுக்கு சொல்லுக்குவா எனக்கு அனி சொல்லுவாள். தியாகராஜர் அவளை பாடினாரா, அவர் ராமர்கிட்ட பாடி சொல்லும் போதோ, ராமா பாரு என் மனசு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, நீ கொஞ்சம் ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசு பற்றி இத்தனை பாடல் எழுதியிருக்காரு.
நிறைய பேர் அப்படி தான் பக்தாள் எல்லோரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் நிறைய இருக்கும். எல்லாரும் அவங்கள பற்றி அப்புறம் பாரு என்ன இந்த உலகம் ஒரே தொந்தரவு பண்ணுறது, என்னால் தாங்க முடியல, இங்கே யார் எனக்கு கை கொடுப்பான், யார் எனக்கு ஆதரவு, நீ பண்ணலன்னா யார் பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் நான் உன்னோட குழந்தை இல்லையோ, நீ என் அப்பா தானே, இப்படி எல்லாம் பேசி அப்படி பேசி அன்போட நான் உனக்கு மொத்தம் சமர்ப்பிச்சுக்கிறப்பா, நான் உனக்கு சேர்ந்தவன், அதனால் நீ என்னை கவனிச்சு எனக்கு என்ன நல்லதோ நீ பண்ணு. பகவத்கீதையில் அர்ஜுனன் கேட்டது போல். அர்ஜுனன் என்ன கேட்டான், முதல்ல நிறைய ஆர்கியூ பண்ணான், அதுக்கப்புறம் சொன்னான் எனக்கு இந்த கன்ஃபியூஷன் ரொம்ப டெல்யூஷன் புரியல, என்ன யுத்தம் பண்ணணுமா வேண்டாமான்னு. 1 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் 14 வருஷம் காட்டில் எல்லாம் இருந்து அங்கெல்லாம் எப்போ யுத்தம் வரப்போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு அம்புக்கு சாணை பிடிச்சிக்கிட்டு அப்படி பண்ணி தபஸ் பண்ணி வரம் எல்லாம் வாங்கி அஸ்திரம் வாங்கி எல்லாம் மிசைல்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டான் ரெடியாக. அப்போது அதெல்லாம் வச்சுட்டு பண்ணணும்னு வந்தவனும் அங்கே வந்த உடனே நான் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்கல, இது பார்ப்போம் என்னென்னமோ பேசிட்டான். என்னதான் ஆயிடுச்சுன்னா அங்கே உறவுகள், தாத்தா, குரு, சொந்தம், பந்தம், இவங்க எல்லாருமே இதை எப்படி அம்பு விட்டுட்டு நான் யுத்தம் பண்ணுறது என்ன. ஆமாம், நேற்று நைட்டு வரைக்கும் காலையில் இங்கே வர வரைக்கும் ஏன் அப்போ தெரியாத என்ன, அப்போ வரைக்கும் தெரியாதா நீ யாரு கூட யுத்தம் பண்ண போகிறதானே, நல்லாவே தெரியும். இப்போ ஏன் திடீர்னு அப்படி ஆயிட்டான்னா கன்ஃபியூஷன் வந்துச்சு வாழ்க்கையில். தர்மம் என்ன அதர்மம் என்ன, நான் இது பண்ணணுமா பண்ணக்கூடாது, அந்த சமயத்தில் எனக்கு ஒன்றும் புரியலப்பா அப்படின்னு உட்காந்துட்டான். அப்போ தானே உட்கார்ந்து அப்புறம் சரி நான் உங்களை நான் என்னோடய குருவாக எடுத்துக்குவேன், எனக்கு எது நல்லதோ நீங்கள் கொஞ்சம் சொல்லித்தாங்கோ அப்படின்னு கெஞ்சி கேட்டான். அப்போதான் பகவான் பேச தொடங்கிட்டார். தவிர இத்தனை வருஷம் அர்ஜுனன் கூட ரொம்ப ஸ்நேகிதனானும் ரொம்ப உறவையோட மாமாவும் அப்படி இப்படியெல்லாம் இருந்து கூட ஒரு நாளும் இந்த நல்ல ஞான விஷயங்களை பற்றி பேசினதே கிடையாது, பேசலை. புரிஞ்சுதா? இப்போ அதுபோல் தான் நம்ம இவ்வளோ நாளும் என்ன பண்ணுமோ, என்ன பேசிட்டோமோ, என்ன பக்தி பேர் சொல்லி என்னென்னமோ பண்ணிட்டோமோ நமக்கு தெரியாது. இனிமே நான் ஒழுங்காக இருப்பேன், நீ என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி స్తోత్రం, స్తోమ అనే సంస్కృత ఆరిజిన్లో నుండి, స్తు అనే இன்னொரு வார்த்தை அந்த மூலத்தில் నుండి வந்த இதெல்லாமே கூட சொல்லப்பட்டது. அப்படி சொல்லும்போது அப்போது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் 73வது ஸ்லோகத்தில் என்ன இந்த பதத்துக்கு உங்களுக்கு அவங்க ரெஃபரன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் அங்கே ஸ்தவ்யஸ்தவ பிரிய ஸ்தோத்திரம் ஸ்துதி ஸ்த்ரோதா ரணப்பிரியன்னு ஒரு வரி வருது. என்ன வந்துச்சு பாருங்க, ஸ்தவ்ய ஸ்தவப்பிரிய ஸ்தோத்திர ஸ்துதி ஸ்தோதா எல்லாம் நீதா. என்ன அர்த்தம் தெரியுமா இதுக்கு? ஸ்துதி பண்ணுற நானும் முதல்ல நீ பாராட்டத்தக்கவன் தான், நீ உன்னை பற்றி தான் பாராட்டணும். இந்த ஊரில் லோக்கலில் யாரை பற்றி பாராட்டக்கூடாது, எவ்வளோ பெருசானா கூட நீ தான். ஸ்தவ்ய, யூ ஆர் வர்தி ஆஃப் ப்ரைசிங். ஒன்று பற்றி ப்ரைஸ் பண்ணாமல் வேறு யாரோ பற்றி ப்ரைஸ் பண்ண எவ்வளோ தப்பு இது. ஸோ ஸ்தவ்யா. அப்புறம் ஸ்தோத்திரமும் நீயே தான், ஸ்துதி பண்ணுறவன் நானும் நீயே தான். அந்த ஸ்துதி பண்ணி அடைய வேண்டிய லட்சியம் அதையும் நீயே தான். ஏன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமன் அதுதானே, எல்லாம் நீதான் அது சொல்கிறதுக்கு 1000 பேர். அதே போல் சிவ சஹஸ்ரநாமம் கூட இருக்கு, எல்லாம் நீதான் சொல்கிறதுக்கு 1000. எது ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு. அம்பாளுக்கு 1000 பேர். என்ன சொல்கிறோம்? அம்மா எல்லாம் நீதான்,
அது சொல்கிறதுக்கு அவ்வளோ சொல்லணும். ஆனால் அது அர்த்தம் தெரிஞ்சுக்க மாட்டோம். அந்த பாவனை இல்லை. எதுக்கு பண்ணுறேன்னா எனக்கு எல்லாம் வரணும். அதனால் அர்ச்சனை பண்ணுவேன், குங்குமம் போடுவேன், எல்லாம் பண்ணுவேன். இதுக்கு எனக்கு நிறைய கொடு, எல்லாத்தையும் கொடு. எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கூட கேட்டுகிட்டே இருப்போம். அதனால் இந்த மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அந்த வார்த்தைகள் பார்த்தீங்களா? இதே போல் லலிதா சஹஸ்ரநாமத்தில் கூட இருக்கு அம்பாளுக்கு பேர். அப்புறம் பகவான் இப்படி ஸ்துதி பண்ணால், யாராவது அவரை பற்றி பாடினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அம்பாளுக்கு அப்படி தான் சொல்லப்படுது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஸ்தோத்திர பிரியாயை நமஹ, ஒரு நாமம். இப்படி ஸ்தோத்திரம் பண்ண யாராவது ஒன்று பற்றி பாடிட்டா, ஓகே, உனக்கு ரொம்ப பிடிக்கும். துர்கே 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 ஜெய் ஜெய் மா, துர்கே 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 ஜெய் ஜெய் மா, துர்கே ஜெய் மா கருணா சாகரி மா, காளி கபாலினி மா, காளி ஜெகதோதாரிணி மா, ஜெகதோ அம்ப துர்கே ஜெய் ஜெய் மா, அம்ப துர்கே ஜெய் ஜெய் மா, அம்ப துர்கே ஜெய் ஜெய் மா, துர்கே 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 ஜெய் ஜெய் மா, கருணா சாகரி மா, காளி கபாலினி மா, ஜெகதோதாரிணி மா, அம்ப துர்கே ஜெய் ஜெய் 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 மா, दुर्गे दुर्गे जय जय माँ, अम्बे दुर्गा मैया की जय. அப்பா கிட்ட பேசணும்னா, அப்பா கிட்ட ஏதாவது கேட்கணும்னா அம்மா மூலமாக போனால் வேலை சீக்கிரம் முடியும். நம்ம சின்ன பிள்ளை இந்த அப்பு தானே, அப்பா கிட்ட நேராக போய் ஏதாவது கேட்கணும்னு போய், அம்மா நீ வா, அம்மா சாரி பிடிச்சிக்கிட்டு பின்னாடி கொஞ்சம் குழந்தை என்னமோ கேட்குறது பாருங்கன்னு அவங்க சொன்ன அம்மா ரெக்கமெண்ட் பண்ணால் அப்பா கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடிச்சு தருவார். எக்ஸாக்ட்லி லைக் தட். பக்தியில் கூட பகவான்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அம்பாள் தாய் கூட போகணும். ஏன்னா தாய்க்கு இருக்கிற அன்பு டிஃபரெண்ட். அப்பாவுக்கு அன்பு இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அம்மாவுக்கு ரொம்ப கருணை தாய். ஏன்னா தயா ஹிருதயம், கருணாசாகரி, கருணையோட கடல். அப்போது அப்படிப்பட்ட அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு அப்புறம் அம்மா என்ன பண்ணுவாங்க, நானும் அப்பா கிட்ட சொல்கிறேன், ரெக்கமெண்ட் பண்ணுவேன், உனக்கு எல்லாம் தருவார் அப்படின்னு சொல்லுவேன். அதனால தான் அம்பாளுடைய ஸ்துதி பண்ணிட்டோம். இது எல்லாமே கூட லலிதா சஹஸ்ரநாமத்தில் இன்னும் ஒரு நாமம் இருக்குது. என்னன்னா பக்கத்தில் ஸ்துதி மதிஹி, ஸ்துதி ஓம் ஸ்துதி மத்யை நமஹ, 928வது நாமம். ஸ்துதி மத்தியான்னு சொன்னால் இந்த ஸ்துதி பண்ணுறமே எதை பற்றி பண்ணுறோம்? அம்பாள் என்ன
நம்ம நினைக்கிற போல அப்படிப்பட்ட ஒரு உருவம் மட்டும்தான் அம்பாளா இல்லை. லலிதா சஹஸ்ரநாமம் சொல்கிறதே சர்வம் நீதான், எல்லாமே நீதான், எல்லாமே நீன்னு சொல்லும்போது இந்த உருவம் தான் நீன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாதில்ல. அதனால மதிஹி என்ன அந்த இடத்துல அர்த்தம் எசன்ஸ், சாரம், மூலம், சென்டர், மையம் நீதா. ஸ்துதி மதிஹி. இவ்வளோ ஸ்துதி பண்ணுறாங்க, இவ்வளோ பக்தி பண்ணுறாங்க, இத்தனை விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளோ என்ன பண்ணாலும் எது செஞ்சாலும் எல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். என்னது ஒரு விஷயம்? பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா. சம்ஸ்கிருதம் புரியலன்னு விட்டுடுங்க, இது மகாவாக்கியம் உபனிஷத்தில். பிரம்மம் சத்தியம், பிரம்மம்னா பரமாத்மா சத்தியம், மிச்சம் இல்லை சத்தியம் இல்லை. இருக்கிற போல் இருக்கும், ஆனால் சத்தியம் இல்லை. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்கிறது அப்படியே பக்கத்தில், ஜீவா ஜீவான்னு நீ நினச்சிட்டு இருக்கியே, நானு 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 எல்லோரும் நினச்சிக்கிறோம் இல்லையா? நான் பண்ணணும், நான் சொல்லது கேட்கணும், நான் போகிறேன் வரேன், நான் நினச்சிக்கிற இந்த ஜீவ பாவ இண்டிவிஜுவாலிட்டி இருக்க பார்த்தீங்களா? ஜீவோ பிரம்மைவ நாபரஹ. இந்த நானுன்னு சொல்கிற இந்த ஜீவன் இருக்கானே, இவன் பிரம்மந்தான். ஆனால் அஜ்ஞானத்தினால தெரியலையே, மறைச்சிருக்க. இப்போ எங்களுக்கு ஜீவா பிரம்மம்னு சொன்னால் ஏதோ சம்ஸ்கிருதத்தில் அப்படின்னு இருக்கு, தெல்லம் தெளிவாக சொன்னால் கொஞ்சம் பயந்துடுவேங்க. சுத்த தமிழ் அப்படி சொன்னால் பயந்துட்டு இதெல்லாம் தவறு இவர் பேசுறதுன்னு சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? சினிமா வந்துச்சு, நானே கடவுள். அது எப்படி இருக்கு சார்? அதெல்லாம் என்ன சார் போய் அவன் என்ன எடுத்தானோ எனக்கு தெரியாது, நான் படம் பார்க்க மாட்டேன். ஆனால் எடுத்துட்டான், அந்த வந்தது மட்டும் எனக்கு தெரியும். அப்போ அது ஒன்றும் இல்லை. உபனிஷத் சொல், ஆமாம் நீ கடவுள் தான். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, சினிமா எடுத்துக்கிறதுக்கு சொல்லக்கூடாது. புரிஞ்சிச்சா? ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு நாளைக்கு ஞானம் பரிபக்குவமாகி பக்தி பராகாஷ்டக வந்ததுக்கப்புறம் தெரியும். அந்த விஷயம் திருஷ்டியில் வச்சுட்டு உபனிஷத்து ஜீவ பிரம்மமேதா. அதுக்கு என்ன ஒரு உதாரணம் கொடுப்போம்னா, பொதுவாக விஷயம் புரியுறதா? கஷ்டமாக ஒன்றும் இல்லையே. கடலில் நிறைய அலைகள் இருக்கு. ஒரு அலை நினச்சிக்கிறதே நம்ம பாரு எவ்வளோ பெருசாக இருக்கு, எவ்வளோ வேகமாக புரிய பார்த்தியா? நீ குட்டிய அலை வா மோதுறே, மோதிக்கும். ஒன்று பெருசு இது இப்படி இருக்கும்போது இன்னொன்று இது அடிச்சிட்டு எவ்வளோ பெருசு நானுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு வந்தது கரைக்கு வரும்போது அப்படி சப்புன்னு ஆகிடும். ஆகிறது இல்லையா? ஆனால் காமன் சென்ஸு குழந்தைக்கு கூட தெரியும். என்ன அங்கே மொத்தம் இருக்கிற ஜலம் நிஜமா அலை நிஜமா? சார் நாங்கள் எப்போ திங்க் பண்ணவே இல்லை சார். அதான் சின்ன திங்க் பண்ண மாட்டேன், பெருசெல்லாம் திங்க் பண்ணுவேன். ஃபோன் வச்சுக்கிட்டு விளையாடுவேன். அது கண்டுபிடிச்சேன், இது கண்டுபிடிச்சான்னு சொல்லு. அலைகள் எல்லாம் நிஜமா, ஜலம் நிஜமா? ஜலந்தான் நிஜம். அப்படி தானே ஆன்சர். வேறு ஏதாவது இருக்காது. எல்லாருக்கும் தெரியும் ஜலமே தான் அலையாக காணப்படுறது. அதே தான் இப்போ நான் சொன்ன ஜீவ பிரம்மந்தான். ஆனால் எவ்வளோ பாடுபடுறோம், எவ்வளோ திண்டாடுறோம், எவ்வளோ தெருவில் நிற்கிறோம், அப்பா ஓடுறோம், அது செய்கிறோம், டென்ஷன் ஆகிறோம், கவலைப்படுறோம், எல்லாருமோ ஆகிறது, பயம் வருது, எல்லாம் வருது. யாருக்கு, எதுக்கு, என்ன காரணம்? அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கய. அநேக ஜன்மங்களை இப்படியே ஏதோ நான் நினச்சிக்கொள்ளிட்டு எனக்கு தெரிஞ்ச ஏதோ பண்ணிட்டு அப்படி இப்படி சொல்லி காலம் தள்ளிட்டு அப்படி சமாளிச்சுட்ருக்கேன்.
ஏதோ ஒரு நாள் தப்பு தவறி இப்படி எப்படியோ வந்து உட்கார்ந்தோமா, அப்போ காதில் விழுறது, அப்பா அப்போ தெரியும் எவ்வளவு நான் பாக்யவான், அதிருஷ்டசாலி நான் அப்படின்னு தெரியும். சரி, ஸ்தோத்திர விஷயம் சொல்லியாச்சு, அம்மான்னு கூட்டியாச்சு, அம்மாவுடைய கை பிடிச்சிக்கிட்டு இப்போ அப்பா கிட்ட போகணும். அதுக்கு தான் ஸ்தோத்திரம். அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு கருத்து சொல்லணும். என்னன்னா, விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து தான். அது முதல் ஸ்லோகமாக சொல்கிறேன், அப்புறம் விவரிக்கிறேன். என்னன்னா, விபதோ நைவ விபதः சம்பதோ நைவ சம்பதः விபத விஸ்மரணம் விஷ்ணோः சம்பதம் நாராயண ஸ்மிருதி. என்ன அர்த்தம்னா, நாம் நினைக்கிறோமே விபத்துன்னா ஆபத்து. விபத்து சம்ஸ்கிருதம், ஆபத்து வந்துச்சு. அவன் ஆபத்தில் மாற்றிட்டுறான். கஷ்டம், டிஃபிகல்ட்டி இல்லை ப்ராப்ளம். நம்ம நினைக்கிற லோகத்தில் விவகாரத்தில் விபத எனக்கு நஷ்டம் வந்துச்சு, கஷ்டமாக இருக்கு, ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறோமே, அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது, அதெல்லாம் நஷ்டமே கிடையாது, அதெல்லாம் கஷ்டமே கிடையாது. எது நஷ்டமோ தெரியுமா, எது பெரிய லாஸ் தெரியுமா? பிஸ்னஸில் போனால் போட்டோம். எது விபத்துன்னா நிஜமான விபதோ நைவ விபதா, நீங்கள் நினைக்கிற விபத்தே கிடையாது. ஆனால் நீ நினைக்கிற சம்பதை கூட சம்பதை கிடையாது. சம்பதன்னா நிறைய செல்வம் வந்துச்சு, நிறைய வச்சுட்டோம், நிறைய கட்டிட்டோம், நிறைய வச்சுக்கிட்டோம், நல்லா இருக்கிறோம், அது சம்பதை இல்லை. எது விபதா இது சம்பதன்னா கேளு சொல்கிற. என்னது? விஷ்ணுவுடைய பகவான் மறக்கிறது விபத்து, ஆபத்து. நாராயணனை ஸ்மிருதி, பகவான் ஞாபகம் வச்சுக்கிறது சம்பதா, மறக்கிறது ஆபத்து. எப்பெல்லாம் வாழ்க்கையில் துக்கப்படுறோம், கவலைப்படுறோம்னு அர்த்தம் பகவான் மறந்துட்டோம் అని ஞாபகம் வச்சுக்கணும். வேற ஒன்றும் கிடையாது. பகவானை நம்ம நிஜமாக நேசித்தா, பகவான் மேலே நிஜமாக பக்தி இருந்தால், பகவான் நிஜமாக நம்பிக்கை இருந்துச்சுன்னா துக்கங்கள் வந்தாலும் துக்கப்பட மாட்டோம். வரும் துக்கங்கள், துக்கப்படாது. அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம் பகவான்கிட்ட போய். ஆனால் நம்ம கோவில், நம்ம பூஜை என்ன இல்லைன்னா பகவான்கிட்ட போய் கம்ப்ளைண்ட்டோ அவர் பார்த்துட்டே இருப்பார். ஆமாம் வரான் கம்ப்ளைண்ட் பாக்ஸு, கம்ப்ளைண்ட் தான் நினைப்போம். என்ன கம்ப்ளைண்ட்? என்ன, எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொடு, எனக்கு எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும், சரியா? அதனால் நான் சீட்டை எழுதி வச்சுட்டு உன்கிட்ட வைப்பேன். எல்லாத்துக்கும் அவர்கிட்ட வச்சுடுவேன் இல்லையா? கார் வாங்கிட்ட சாவி அவர்கிட்ட விடும். என்ன ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாது. ஆனால் நான் குடிச்சிட்டு கார் ஓட்டுவேன், சரியா? நான் குடிச்சிட்டு கார் ஓட்டுவேன், ஆனால் ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது. அதனால் சாவி புளியக்குளம் பிள்ளையார் முன்னாடி வச்சுடுறேன். இதெல்லாம் தப்பு தவறுன்னு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு, அது நான் சொல்லலை. பட் எவ்வளோ நாளைக்கு இப்படிப்பட்ட ஏமாத்தலான ஒரு நம்பிக்கை? யாருன்னு ஏமாற்ற போகிறேன்? ஒன்று நீ ஏமாத்துற, கடவுள் ஏமாற்ற போறிய. கடவுள் நீ ஏமாற்ற முடியாது. ஒன்று நீ ஏமாத்துக்கிறது தான், கடவுள் ஏமாற்ற, ரெண்டும் ஒன்று தான். அதனால் உணரணும். அதனால் ஏதோ பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. ஸோ விபதன்னா பாரு, பகவான் மறக்கிறது. ஸோ என்ன பாயிண்ட்டு? துக்கப்படுறோம் ஏதோ விஷயத்துக்கு அப்படின்னா பகவானை மறந்துட்டேன். அதனால தான் பகவானுடைய கவச்சம் நிஜமாக போட்டிருந்தால், அந்த கோட்டு போட்டிருந்தால், அதுக்கு தான் ஸ்கந்த சஷ்டி கவச்சம், நாராயண கவச்சம், அதெல்லாம் போடுவோம், ரெக்கார்டெல்லாம் போடுவோம். சில பேருக்கு மனப்பாட்டம் கூட படிப்பான். ஆனால் பயம் போயிடுச்சா கவச்சம் போட்டுனதுக்கப்புறம்? சொல்லுங்க. பயம் போயிடுச்சுன்னா துக்கப்படக்கூடாது. நீ அது எப்படி சார் வாழ்க்கையில் துக்கம் வந்தால் துக்கப்படா? அப்புறம் அப்படிதான். நீ யார் துக்கப்படுறதுக்கு? எல்லாம் நீயா பண்ணுறேன், நீயாவா இதெல்லாம் உருவாக்கிட்ட? ஏதோ ஒரு 2 குழந்தைகள் பெற்றோம், எங்களை குழந்தைகள் அணி, அப்புறம் அவங்க நம்ம சொன்ன மாதிரி இருக்கணும் அணி. என்ன பண்ண நீ?
நீ வந்து சும்மா இந்த உடம்பு கொடுத்த, மாம்சம் உடம்பு கொடுத்த, அதுக்குள்ளே வந்த ஜீவனும் நீயா கொடுத்த. அவன் என்னமோ ஒரு சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு அவனு வரான். அதனால் அது எப்படி வாழணுமோ அது அப்படி இருக்கும். அதனால் அது ஈஸ்வருக்கு பிரசாதம் குழந்தை, அவ்வளோதான். அதை அப்படி தான் பார்க்கணும். ஈஸ்வர ஸ்வரூபம் தான் பிரசாதம். அப்புறம் நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது, அவங்கள ரொம்ப இது பண்ணக்கூடாது. ஆனால் நல்லது சொல்லித்தரணும். என்ன நல்லது சொல்லித்தரணும், அதுக்கு தான் பாயிண்ட்டு. சின்ன வயசுலேருந்தே நமக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. வீட்டில் அம்மா அப்பா பாட்டி எல்லோரும் இருந்தாங்க, சொல்லி கொடுத்தாங்க. இப்போது வர குழந்தைகளுக்கு இதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா ஏதோ கொஞ்சம் அப்பப்போ சுவாமி கும்பிடு, பர்த்டேவா கோயிலுக்கு போகலாம் வா, பர்த்டேவா இன்னைக்கு மட்டும் நமஸ்காரம் பண்ணணும், மிச்ச நாள் சுத்தம். சீக்கிரம் ஏந்திரிக்காது, சுவாமி கிட்ட உட்காராது, ஒரு ஸ்தோத்திரம் படிக்காது, ஒரு ஸ்லோகம் சொல்லாது, இப்படி எல்லாம் பண்ணி. ஏன்னா அம்மா அப்பாவுக்கு அவ்வளோ சிரத்தை கிடையாது. முதல்ல சீக்கிரம் படி, டியூஷனுக்கு போ, அது பண்ணு, இது பண்ணு, இதெல்லாம் சொல்லி தருவோம். அப்புறம் அனுப்புவோம், நிறைய படிச்சுக்கோ, நிறைய பணம் சம்பாதிக்கணும், நீ ஐடிக்கு போகணும் தெரியுமா, வீட்டிலே இருக்கக்கூடாது, ஐடியில் இரு, அப்படி எல்லாம் சொல்லி தருவாங்க. தவிர பக்தி, கடவுள் கவச்சம் நீ போட்டுக்கிட்டப்பா இனிமேல் உனக்கு ஒரு கவலை கிடையாது. எப்படி இருந்தானோ வாழ்க்கையில் அப்படி இப்படி இருந்தால் கூட, அப்படின்னு குழந்தைக்கு நான் பகவானுடைய கவச்சம் போட்டிருக்கேன் அப்படின்னு தைரியம் இருந்துச்சுன்னா, படிக்கிறதுக்கு போகிற இந்த பசங்கள்லாம் தற்கொலை பண்ணிக்குவான், குடிப்பானே, மேலே நின்று ரயில் கீழே விழுவானே, பண்ணிக்கிறாங்களா இல்லையா? ஏன்? நிஜமான பக்தி தைரியம் கொடுக்கல. என்ன அம்மா அப்பாவுக்கே தெரியாது. ஏன்னா அம்மா அப்பா இப்படி சத்சங்கத்துக்கு போனால் தானே அவங்க பிஜின்னு. எவ்வளோ பிஸியாக இருந்த, வாரத்துக்கு ஒரு நாள் வந்து உட்காந்து ஏதோ கொஞ்சம் நல்ல மெடிசின் வாங்கிக்கலாம். இல்லை, இதுதான் மெடிசின். மனுஷனுக்கு உண்மையான மருந்து வந்து சத்சங்கம். எல்லா பிரச்சனைகளும் சால்வ் பண்ணுறதுக்கு அது தெரியலையே. அதனால் பக்தி உண்மையாக அப்படி இருந்த பகவான் எல்லாம் பார்த்துக்கிறான்னு சொன்னால் கஷ்டம். இது நமக்கு இருக்கணும், வர நம்ம அடுத்த ஜெனரேஷன். சின்ன வயசில் கொடுத்தா தான் எப்படி இருக்கணும், நீ கொடுத்தா இனிமேல் அது போகக்கூடாது. ஆனால் ஒரு கொஞ்ச நாள் தர 10-12 வயசு தாண்டினதுக்கப்புறம் குழந்தை நம்ம சொன்ன மாதிரி கேட்குறத. ஏன்னா வீட்டில் சிஸ்டம் இல்லை. வீட்டில் சுவாமி இருக்கும் பெருசாக, ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற பேத்தி பேரனோ அந்த காலேஜ் அதெல்லாம் படிக்கிறவங்கள வந்து கொஞ்சம் பக்தியோட ஸ்ரத்தையோட ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுட்டு சுவாமிக்கிட்ட முன்னாடி உட்காந்து பண்ணுறாங்களே, அம்மா பண்ணிக்குவாங்க, தாத்தா பண்ணிக்குவார், நான் எதுக்கு பண்ணணும்? ஏதாவது ஒரு படிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கா? படி, MBA படிச்சுக்கோ, இன்னொன்று படிச்சுக்கோ. ஆனால் இது விடலாமா? இது விட்டியாச்சுன்னா வாழ்க்கையில் துன்பங்கள் வந்துகிட்டே இருக்கும். உண்மையாக பக்தி பகவான் இருந்துச்சுன்னா நீ எங்காவது போ, அமெரிக்கா போ, பெங்களூர் போ, எங்கே போனாலும் அப்படி ஸ்திரமாக தைரியமாக இருப்பேன். வாழ்க்கை போயிட்டு இருக்கும். எல்லாத்தையும் ஃபெயில்யூர்ஸ் எல்லாம் கூட ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் ஃபார் சக்ஸஸ்ன்னு எடுத்துக்க பண்ணலன்னு வச்சுக்கோங்க, பெற்றோர்களுக்கு பகு கஷ்டம். நம்ம அது பண்ணாதனால நமக்கு தைரியம், என்ன குழந்தை பொண்ணாகட்டும் பையனாகட்டும் அது அப்படி இருக்கும் ஸ்ட்ராங்காக. அப்படின்னு இல்லாமல் அனுப்பிச்சிட்டு அப்புறம் அங்கே அனுப்பிச்சி, இந்த ஊர் அனுப்பிச்சிட்டு அங்கே அனுப்பிச்சிட்டு அப்புறம் அவன் அங்கே எப்படி இருக்கானோ, அங்கே என்ன பண்ணுறானோ, யாரு கூட சுற்றுறான், என்ன பண்ணுறான். அப்புறம் அடிக்கடிக்கு அம்மா நான் அப்பா இப்படி அப்படி எனக்கு கஷ்டம், அழுறது, இன்னும் இப்படி இருக்கு, ஜாப் இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, ஏதோ இந்த கம்பெனி இருக்குமா. பெற்றோர்களுக்கு அவங்க படித்து முடித்து வேலைக்கு போனாலும் கவலை தான், படிக்கலை வேலைக்கு போகலானும் துக்கம்தான். அப்போ என்ன தான் மிச்சம் இருக்குன்னு யோசிக்க மாட்டுறாங்க. சரி, அப்போது பக்தி. அடுத்த 5 நிமிஷம் இந்த சிவ அபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம், இதில் சிவனை பற்றி சங்கரர் எழுதுகிறாரு. அதனால உங்கள் இஷ்ட தெய்வம், அது கிருஷ்ணா ஆகட்டும் ராமா ஆகட்டும், எல்லா கடவுளுக்கும் இப்படி தான் அவர் சிவனு பேர் வச்சு எழுதினார். அதனால் நமக்கு ஒன்றும் பேதம் கிடையாது. சரியா? சிவா அபராதம் யாரும் சிவ பண்ணாரா? இல்லை, நான் செஞ்ச அபராதத்துக்கு அந்த
பரமேஸ்வரன் சிவனை கேட்டால் நான் மன்னிப்பு கேட்குறேன், க்ஷமா வாங்குறேன், க்ஷமிக்கப்பா க்ஷமிச்சுடுன்னு అని சொல்லி ஆஸ்கிங் ஃபார் த ஃபர்கிவ்னஸ் வித் த லார்ட். இது தினந்தோறும் இருக்கணும் நம்முடைய பக்தியில். என்ன அது ஃபர்கிவ்னஸ் எதுக்கும்? ஸ்லோகம் கொஞ்சம் படிச்சுடுவேன். உங்கள் கையில் புஸ்தகம் இல்லை, அடுத்த வாரம் ஏதாவது ஒரு ஜீராக்ஸ் பேப்பரை பார்க்குறோம் ஏதாவது கொடுக்கறதுக்கு. அதனால் ஸ்லோகத்தின் இன்றைக்கி நான் படிச்சுடுவேன், சரியா? அடுத்த வாரம் புஸ்தகம் வரும்போது நீங்கள் படிச்சுக்கலாம். ஆதௌ கர்ம பிரசங்காத் கலயதி கலுஷம் மாத்ருகுக்ஷௌ ஸ்திதம் மாம் விண்மூத்ராமேத்ய மத்யே क्वथयति नितरां झाटरो जातवेदाः यद्यद्वै तत्र दुःखं व्यथयति वितरां शक्यते तेन वक्तुं शन्तव्यो मे अपराधः शिव 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 शम्भो ஸ்ரீ மகாதேவ சம்போ. இந்த கடைசி லைன் மட்டும் நீங்கள் எல்லோரும் சொல்லுங்க. ஏன்னா இன்றைக்கி ஆரம்பித்தோம் இல்லை, இன்றைக்கி சொல்லணும், ஆரம்பிக்கணும். क्षन्तव्यो मे अपराधः शिव 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 भो श्री महादेव शम्भो श्री महादेव शम्भो. இதோடைய விளக்கம் நான் இந்த கடைசி வரியிலிருந்து சொல்லுவேன். என்ன கடைசி வரியில் என்ன சொல்கிறாரு? ஹே சம்போ, ஹே சிவா, பரமேஸ்வரா கூப்பிடுறாரு. ஹே ஓ பகவானே, ஓ சம்போ. இங்கே शम्भुः అది शम्भो भो शम्भो शिव शम्भो स्वयंभो పాటను ఏదినారు స్వామి దయానంద్. భో అన్న కూపిడదు, ఏ శంభో అని కూపిడదు అన్నమాట. శంభు శివ శంకర எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம். என்ன அர்த்தம்னா, ஷம் அன்ன சுகம், ஹாப்பினஸ். சுகம் பக்தானாம் கரோதி ததாதி, கொடுக்கிறவர். மங்களம் சந்தோஷத்தனை கொடுக்கிறவர். இங்கே மங்களம் சந்தோஷம்னா சங்கரர் பாவத்தில் அதிமங்களம் மோட்சந்தான். அதுக்கு மிஞ்சி இன்னொரு மங்களமானது கிடையாது. அது வரத்துக்காக சத்சங்கத்துக்கு வரீங்க பாருங்க. இப்போ 1 மணி நேரம் இங்கே உட்காந்துட்டீங்க. இதுக்கு மிஞ்சி ஒரு சுப முகூர்த்தம் மங்களகரமான வாழ்க்கையில் உங்களுக்கு இன்னொன்று எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. எத்தனை கோவில் சுற்றின, எத்தனை நதிக்குள்ளே நதியில் குளித்த தீர்த்தமாடின, அப்புறம் எத்தனோ பூஜை யஜ்ஞம் எல்லாம் பண்ணத்தோட பலம் உங்களுக்கு இந்த 1 மணி நேரம் இங்கே உட்கார்ந்து இது கேட்கும் போதே கிடைச்சது. நம்பணும். அதனால் ஹே சம்போ சுகம் பக்தானாம் கரோதி. அப்படி சிவான்னு சொன்னான் அதே தான், சங்கரா அன்னு சொன்னான் அதே தான், செம்போன்னு சொன்னான் அதே தான். அதனால தான் நமக்கு வீட்டில் குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் அழகான பேர், அப்படி சுவாமி பேர் தான் எல்லாம் வச்சுருக்கு. ஆனால் இப்போ எல்லாம் மாடர்ன் பண்ணிவிட்டு எல்லாம் சுருக்கி மாற்றி ஸ்டைலாக இருக்கணும். இது அமெரிக்கா போனால் கூட எல்லோரும் கூப்பிடுற போல இருக்கணும்ல. அங்கே போனால் லக்ஷ்மி சரஸ்வதின்னு நல்லா இருக்குமா என்ன? இப்படியெல்லாம் நினச்சிட்டு எங்கோ நெட்டில் தேடுறாங்க பேருக்காக. அவ்வா நமக்கு எத்தனை சுவாமிகள் இருக்குது, லலிதா சாஸ்திராவுடைய எத்தனை பேருக்கு பெண் குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளுக்கு. ஏன்னா அப்படி அப்படி தான் வச்சாங்க நமக்கு எல்லாருக்கும் அப்படி தான் வச்சேன். என்னோடய பேர் மகேஸ்வர். அப்போது அட்லீஸ்ட் என்னோடய பேர் இதா அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னு கொஞ்சமாவது எப்போது சிந்தனை பண்ணுறோம். சுபா, இன்னொரு பேர் உஷா, நீலாம்பிகை, ஸ்ரீனிவாசன் சார், ராமலிங்கம். பாருங்கோ, ராமர் வழிபட்ட பூஜித்த லிங்கம் ராமநாதன். என்ன ஞாபகம் வருது இது பேர் வச்சுட்டா? இப்படி வச்சா
வீட்டில் எல்லாம் அது சுருக்கி அப்புறம் சுப்பிரமணியன் அழகாக பேர் வச்சா சுப்பு சுப்பு, சரசு சரசு, இப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது. அந்த கல்ச்சர் வேண்டாம். அப்படியாவது எனக்கு குழந்தைக்கு கிருஷ்ணான்னு பேர் வச்சா ஒரு நாளையில் எத்தனை வாட்டி கிருஷ்ணன் பேர் அவன் கூப்பிட்றதுக்காக சொல்லவே இல்லை. அதே போல் சங்கரான்னு பேர் வச்சா கூப்பிடவில்லை, மகாதேவான்னு வச்சா கூப்பிடவில்லை. இனிமே உங்கள் பேத்தி நம்மளோட ஜென்ரேஷன் முடிஞ்சு போச்சு. அட்லீஸ்ட்டு கேட்பாங்களோ பார்த்து ட்ரை பண்ணுங்கோ. ஆஸ் எ எல்டர்லி பீப்புள், கிராண்ட் பேரண்ட்ஸாக நீங்கள் உங்கள் கடமை சொல்லுங்க. இப்படி தான் வைக்கணும். நீ சும்மா அது அதுன்னு சொல்லிட்டு தேடாத. ஸ்டைலுக்கு போகிறாங்க. என்ன ஸ்டைலுக்கு? அதுக்கப்புறம் என்ன சாதிக்கும்? குழந்தைக்கு அதுக்கு தெரியுமா? அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடையாது அதோட பேருக்கு. ஸோ அதனால் அழகான இந்த நாமங்கள், நாமம் சொன்னாவே அழகாக அப்படி பக்தி வந்து கண்ணில் அப்படி ஒரு சொட்டு தண்ணி ஆனந்த கண்ணீர் வரணும். நம பார்வதி பதயே ஹர ஹர, நம பார்வதி பதயே ஹர 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 சங்கர மகாதேவா, ஹர 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 சங்கர மகாதேவா, ஹர 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 மகாதேவா, शिव 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 सदा शिवा, शिव शिव सदा शिवा महादेवा, सदा शिवा महादेवा, सदा शिवा महादेवा, महादेवा, हर 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 महादेवा, हर 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 शिव 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 सदा शिवा, शिव शिव सदा शिवा महादेवा, सदा शिवा महादेवा, महादेवा सदा शिवा महादेवा, सदा शिवा। नमः पार्वती पतये हर 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 शंकर महादेवा, हर हर नमः पार्वती पतये हर हर महादेव. எவ்வளோ அழகாக இருக்கு நாமம் சொல்லும்போது. அப்படி மெயின் சிலி அப்படி அந்த பக்தி பாவனில் இவ்வளோ ஆனந்த கண்ணீர் வந்தாவே அதுக்கு எதிர்பார்க்குறான் பகவான். அவருக்கு அவ்வளோ ருச்சியாம அந்த ஆனந்த கண்ணீர், பக்தியோட கண்ணீர் வந்தால் அதில் பக்தியிலோ அலறது கிடையாது. அது இட் இஸ் நாட் கிரைம், இட்ஸ் ஆனந்த கண்ணீர். அதனால் அப்படிப்பட்ட பக்தியோடு இருந்து நம்ம விஷயங்களை புரிஞ்சுக்கிட்ட. ஸோ பக்தி முக்கியம் மனுஷனுக்கு வாழ்க்கையில் அநேதுக்காக தான் இப்போது ஆரம்பம் நம்ம இந்த ஸ்தோத்திரத்தோடு ஆரம்பித்தோம். அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கணும் అనేది நிறைய பேச போகிறோம். அதெல்லாம் சனிக்கிழமை கிளாஸில் இருக்கும். அங்கே நமக்கு விஷயம் வந்து முன்னாடி சொல்லுவேன், நீங்கள் 4 பேருக்கு சொல்லுவீங்க இல்லையா? போய் ராமருடைய குணகானங்கள். ராமன்னா யார்? ராமனை மொத்தம் பார்க்க மாட்டோம். ராமரன்னு என்ன? அவர் வந்து தர்மத்துடைய மூர்த்தி அப்படின்னு. அது அதுதான் டாபிக் அங்கே போகும். அப்போ அங்கே என்ன வரும்? கர்மயோக வேல்யூஸ், டே டு டே லைஃப், நித்திய ஜீவிதம் எப்படி இருக்கணும்னு தெரியும். இது வந்து பக்தி உள்ள. ஸோ வெளியில் பக்தி உள்ளே இருக்கணும், வெளியில் அது பிரேமையாக காட்டணும். வெளியில் பண்ணுறது கர்மா, ஆக்ஷன் பண்ணும்போது அது பிரேமையோட காட்டு. அப்போ ஞானம் எங்கே இருக்கணும்? நல்லா பாருங்க, ஞானம் எங்கே இருக்கணும்? பக்தி இங்கே இருக்கணும். பிரேம நம்முடைய செயலுக்குள்ளே வெளியில் வரணும். ஸோ வேர்ட், தாட் அண்ட் டீட், மனசா வாச்சா கர்மனா. அதனால் இந்த இன்னும் 2 அர்த்தம் சொல்லி நிறுத்துகிறேன். ஓகே,
ஷம்புக்கு சொல்லிட்டோம் அர்த்தம். அப்புறம் என்ன சொல்கிறார் ஸ்லோகத்தில், அது கூட சொல்லி என்ன மன்னிக்கணும். க்ஷந்தவ்யமே, என்ன நீ மன்னிக்கணும், என்ன ஃபர்கிவ். பாருங்கோ, வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ தவறு பண்ணாலும் பூதேவி நம்மளை எவ்வளோ மன்னிக்கிறது, பகவான் எவ்வளோ மன்னிக்கிறாரு நம்மளை. என்ன அவரோட குழந்தைகள் நம்ம அம்மா குழந்தை எவ்வளோ குறுமை பண்ணா, எப்படி பண்ணான்னு குறுமை பண்ணான்னு மன்னிக்கிறான். என்னோட குழந்தை தான், சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான் இல்லை அம்மா. அதே போல் தானே கடவுள். அதனால் நம்ம சொல்ல சொல்ல அவர் நம்மளை கரெக்ட் பண்ணி நமக்கு வழிகாட்டி மன்னிச்சுடுவார். நீ அப்படி கேட்காம கர்வத்தோட அகங்காரத்தோட யுகோஷ்டிக்காக போயிட்டே இருந்த அவர் என்ன பண்ணுவார்? அதனால் ஷந்தவ்யமே, என்னமே நான் செஞ்ச தவறுகள் எல்லாமே இனிமேல் நானும் என்னுடைய சான்ஸ் இந்த சாய்ஸ்னு விடமாட்டேன். சத்சங்கம் கிடைச்சதில்லை, நான் விடமாட்டேன், கண்டிப்பாக வருவேன். இது கூட விட்டுட்டா அப்புறம் எப்படி சொல்லி, அதனால் சிவ சிவ சிவா 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 சிவா, இதே தெரியுமா? சிவ சிவா அப்படின்னு சொன்னால் அப்பனும் நினச்சதே அம்மனும் நினச்ச போல் ஆகிடும். சிவான்னா தாய் அம்பாள், சிவான்னா அப்பா. அதனால் சிவ சிவா, அந்த வானே. அதனால் சில கேர்ள்ஸுக்கு சிவான்னு பேர் வச்சுடுவாங்க. கரெக்ட். அதை ஏதும்போதாவோ அந்த வா தீர்க்கமாக எதுக்குவாங்க. சிவான்னா இவன் அப்படி, சிவ சிவா சிவ சிவா. அதனால் ஹியர் சிவா 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 ஷம்போ. அப்புறம் நீ யார் தெரியுமா? மகாதேவா. யூ ஆர் த சுப்ரீம் காட். நீ தான் எல்லா உருவமாகவும் எல்லாவும் நீ இருக்க, நீ தான் இருக்க. அப்போ நான் பேதம் பார்க்கலாமா? உன்னை வழிபட்டுட்டு உன்னை பூஜை பண்ணி நான் பேதம் பார்க்கலாமா? நீயே தானே அதெல்லாம் இருக்க, நீ தானே இது இப்படியும் இருக்க, நீயும் அப்படி தான் இருக்க. நீ தானே மாமியார் ரூபத்தில் இருக்கு, நீ தானே மருமகள் ரூபத்தில் இருக்க. அப்போ மருமகளுக்கு மாமியாருக்கு சண்டை வரலாமா? வருதே. ஒரு சண்டையா, ஒன்றா ரெண்டா, எல்லாத்துக்கும் கூட சண்டை. வைஃபுக்கு ஹஸ்பண்டுக்கு சண்டை, இல்லைன்னு சண்டை, எல்லாருக்கும் சண்டை. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நோ அண்டர்ஸ்டாண்டிங், ராங் அண்டர்ஸ்டாண்டிங், அதுதாங்க கலி. அப்படி இருந்தால் கூட இப்படிப்பட்ட ஒரு இடம் கடிச்சு சத்சங்கம் கடிச்ச கலி நம்மளை ஒன்றும் பண்ணாது, அதர்மம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. நானும் எப்படி இருக்கணும் அப்படி இருப்பேன். தேர்வு ஆடுறது என்னுடையது. அதனால் ஹே மகாதேவா. அப்புறம் நான் அம்மானு கூட்டிகிட்டு வந்தேன், ஸ்ரீ மகாதேவா. இங்கே ஸ்ரீ என்ன பொதுவாக லக்ஷ்மிக்கு சொல்கிறோம், பட் இங்கே ஸ்ரீ என்ன பார்வதி அம்பாள். அவங்க எப்பவுமே பிரிஞ்சிருக்காங்களே, அதனால தான் அர்த்தநாரீஸ்வரன் சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது பட் நான் என்னையும் அம்மா கிட்ட முதல்ல வந்தா, நீ கண்ணு மூடியப்போ தியானம் பண்ணிட்டு இருப்பேன், அதனால் உங்கள் கூட பேசணும்னு பயமாக இருக்குது. அதனால் அம்மா எப்போது உனக்கு சேவ் பண்ணிகிட்டே பக்கத்தில் உட்காந்துருப்பான் பார்வதி. அதனால் நான் அம்மா கிட்ட முதல்ல வந்து, அம்மா வெயிட் பண்ணு கொஞ்சம், அப்பா கண்ணு திறப்பார். திறந்ததுக்கப்புறம் நான் சொல்லி உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் பண்ணுவேன். அதனால் ஹே ஸ்ரீ மகாதேவா ஷம்போ சிவசிவா, என்னுடைய தவறுகள் எல்லாத்தையும் மன்னிச்சு விடு அனி இன்றைக்கி பிட்டிஷன் போட்டாச்சு. இனிமே கிடுகிடுன்னு வேலை பண்ணோம், சந்தேகமே வேண்டாம். இதோட இன்னைக்கு நம்ம இந்த பேச்சு நிறுத்துகிறோம். ஓம் லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.